இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் கேரட் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சொன்னால் நம்ப மாட்டிங்க, இதில் கேரட் போட்டிருக்கிறதே தெரியாது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காய்கறிகள்லாம் சேர்த்து போட்ட ஒரு வெரைட்டி தான் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக நம்ம சாப்பாட்டுக்கு தானே காய்கறிகள்லாம் சேர்த்து செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் டிஃபனுக்கே பூசணிக்காய் இருக்கு இல்லையா, மஞ்சள் பூசணிக்காய், அதாவது பரங்கிக்காய் போட்டு சாம்பார், தேங்காய் சட்னி, தேங்காயோடைய முந்திரி பருப்பு, மாங்காய் இஞ்சிலாம் போட்டு செஞ்சுருக்கிறேன் வித்தியாசமாக. அடுத்ததாக கேரட் சட்னி, கூடவே நல்ல காயின் இட்லி மெத்துன்னு செஞ்சுருக்குறேங்க. இந்த சாஃப்டான இட்லி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். சாம்பார் அதே மாதிரி அந்த தேங்காய் சட்னி ரெசிபி வேணும் அப்படின்னா அந்த ரெசிபியோட பேர் போட்டு ரெசிபின்னு சொல்லுங்கள். கட்டாயமாக சீக்கிரமாக உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் வதக்கிக்க போகிறோம். அதுக்காக ஒரு இருப்பு சட்டியில் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் சேர்க்க போகிறது சின்ன வெங்காயம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் 10லேருந்து 12 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் போட்டுட்டோம் அப்படின்னா கேரட்டோடு சேர்த்து அந்த பெரிய வெங்காயத்தோட இனிப்பு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற பூண்டு வெங்காயம் ஒரு மிதமான தீயிலே வேகிற மாதிரி வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் மாறக்கூடாது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், வெங்காயம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கேரட் சேர்த்துக்க போகிறோம். கேரட்டை பொறுத்த வரைக்கும் நான் 2 வகையான கேரட்டு சேர்த்துருக்கிறேன். அதாவது டெல்லி கேரட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு கேரட்டும், நார்மல் நம்ம ஊரில் கிடைக்கிற கேரட்டும் 1 சேர்த்துருக்குறேன். அது உங்கள்கிட்ட கிடைக்கல அப்படின்னா நார்மல் கேரட்டு 2 கேரட் சின்னதாக சேர்த்துக்கோங்க. அதாவது நறுக்கினதோட அளவு 1 கப்பு மெஷரிங் கப்பில் இருக்கும். இப்போ இந்த கேரட் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நிறத்துக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாவும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 8லேருந்து 9 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு கொஞ்சம் மிளகாய் தூக்கலாக சேர்த்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கேரட்டோட இனிப்பு டேஸ்ட் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ போட்டிருக்கிற மிளகாயும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம். நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 தக்காளி பழம் போட்டு நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே கூடவே கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்க போகிறோம். தக்காளியோட புளிப்போட இந்த புளியோட புளிப்பு சேர்கிறப்ப தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. டேபிள் சால்ட் அப்படின்னா 3/4 டீஸ்பூன் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற தக்காளி நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழஞ்சு தொக்கு மாதிரி வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்போ இந்த சமயத்தில் இதில் பார்த்திங்கன்னா புதினா இலைகள் ஒரு 10 இலை மட்டும் சேர்த்துக்கலாம். புதினா இலைகள் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா சின்ன மூடி தேங்காவாக இருந்தால் ஒரு அரை மூடி தேங்காய், அதாவது கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடுவோம். தேங்காய் போடாமலும் இந்த சட்னி செய்யலாம், நல்லாயிருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துக்க போகிறேன். சீரகம் ரொம்ப ஜாஸ்தியாக போடக்கூடாது. ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் பரட்டி விடுங்க. ரொம்ப நேரம் நிறம் மாறுற அளவுக்கு வதக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது நிறத்துக்காக சேர்க்குறோங்க. கூடவே நமக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதுக்காக தான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். கூடவே பெருங்காய பொடி அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 பெரட்டு இந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே பெரட்டி இப்போ நம்ம வதக்கின சாமான்கள் எல்லாத்தையுமே உடனே வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த புளி தக்காளிலாம் போட்டு இந்த கேஸ்ட் அயன், அதாவது இரும்பு பாத்திரத்தில் வதக்கிறப்ப அதுலேயே வச்சு நம்ம ஆற விடக்கூடாது. அது ஒரு மாதிரி இரும்பு வாசனையோட நல்லா இருக்காது. நமக்கு சட்டியும் சீக்கிரம் துரு பிடிச்சிரும். அதனால் உடனே ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா பரவலாக வச்சு இதை ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சிக்கலாம். அந்த சட்டியும் உடனே கழுவிடுங்க, அப்படியே வச்சிடாதீங்க. இப்போ சட்னி அரைச்சிக்கலாங்க. நம்ம வதக்கின சாமான்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட ஆட்டாங்கல்லோ அம்மிக்கல்லோ இருந்தால் அந்த சட்னி அதில் ஆட்டி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அப்படிங்கிறப்ப ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். முதல்ல அதிகமாக தண்ணியும் ஊற்ற வேண்டாம். லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க.
இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கிறத விட கொஞ்சம் கெட்டியாவோ இல்லை லைட்டாக குழகுழப்பாவோ இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து தண்ணிலாம் ஊற்றாமே அந்த தக்காளி ஈரப்பதத்திலே அரைச்சிருக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பிட்டு சேர்த்துருக்குறேன். கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு எப்போதும் போல் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டு சவக்க விட்டு சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் சட்னி. சொன்னால் நம்பவே மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த கேரட் சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.